அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆல்ரெடி முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. அதான் ஆனா அவங்க கேட்கிற தொகுதி என்னன்னா, 2011ல 41 தொகுதி எங்களுக்கு குடுத்தீங்க. அதே போல இந்த முறை 41 தொகுதிய குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் தரப்புல கேட்டதா அ தேமுதிக தரப்புல இருந்து ஒரு சில பேர் சொல்றாங்க. ஆனா அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, 8லேருந்து 10 தொகுதி மட்டும் தான் நாங்க தரப்படும். அதுக்கு மேலலாம் தர முடியாது. உங்களோட வாக்கு வகத சதவீதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சரிஞ்சிருச்சு. வாக்கு வங்கி மொத்தமாவே இல்ல இப்ப. வெறும் 0.8% தான் உங்கள்ட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது, நாங்க அவ்வளோ சீட்லாம் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல சொன்னதா ஒரு சில தகவல்லாம் வெளிவந்திருக்கு. இருந்தாலும் தேமுதிகவுக்கு அதிமுகவுல இடம் கிடைக்குமா? அவங்க எவ்வளோ சீட்டு தருவாங்க அப்படிங்கிறது பொறுத்து இருந்து தான் தெரிய வரும். தேர்தல் வர 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 எந்த நேரத்துல எப்படி நடக்கும்னு தெரியாது. அதிமுக கூட தான் போவாங்கங்கிறதும் சொல்ல முடியாது. திடீர்னு விஜய் கூட கூட கூட்டணி வைக்கிற வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா திமுக கூட கூட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. திமுகவ எதிர்த்து தொடங்கப்பட்ட தேமுதிக அவங்க கூடயே கூட்டணி வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அங்க வந்து வைகோலாம் கூட சேர்ந்திருக்காரு. அ இது போல அ அரசியல் அப்டேட்டுகள் அடுத்தடுத்து ஒவ்வொன்னா வந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.